பிரேஸ் தல்லார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை, கடன் உன்னிலிருந்து இன்றோடு நீங்க போகிறது. ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில கடன் வரும்போது மனசுல கூடவே பாரங்களும் வந்துடுது. இந்த கடனை எப்படி நம்ம அடைப்போம், இந்த கடன்லேருந்து எப்படி விடுதலை ஆகும் அப்படிங்கிற ஒரு பாரம் தான். இன்றைய காலகட்டத்தில் பாருங்க, நிறைய பேர் கடன்கிற ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த கண்ணீரும் கவலையும் என்னைக்குமே அவங்க மனசை ஆழ்த்திட்டு தான் இருக்கு. இப்படி மனக்கவலை அடையும் போது அவங்களுடைய உடல் நலத்திலையும் பிரச்சனை வரதான் செய்யுது. இப்படிப்பட்ட கடனை இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள்லேருந்து நீங்க செய்து உங்க வாழ்க்கைய கடன் இல்லாத வாழ்க்கையாக மாற்ற போறாரு. இப்போ நம்ம பைபிள்ல உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைக்கும் நீ கவனித்து கேள். பாருங்க, தேவனாகிய கர்த்தன் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் நம்ம செய்யும்போது நம்ம பிள்ளைகளும் நல்லா இருக்கும்படிக்கு ஆண்டவர் அருள் செய்வார். கடன் வர்றதுக்கு முதல்ல பல காரணங்கள் இருக்கு. அப்போ அந்த கடனை வாங்கும்போது ஏதோ நிசாரணமாக வாங்கிடுறோம். ஆனால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு படக்கூடிய கஷ்டங்கள் ஏராளம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடன் வரும்போதே கூடவே கவலையும் சேர்ந்து வருது. எப்படியாவது இந்த கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வாங்கவும் செய்கிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் எத்தனை பேரும் சூசைட் அட்டன் பண்ணவும் செய்கிறாங்க. இப்போது கடன் எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்பாராத ஒரு ஆசைகள், நம்ம தகுதிக்கு மேல ஆசைகள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நல்ல இடத்துல ஒரு லேண்டு வாங்கணும், இல்லைன்னா நல்ல ஒரு வீடை கட்டணும், இல்லைன்னா நம்முடைய குழந்தைகளுக்கு ஆடம்பரமான இடத்துல நல்ல பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஆசை. அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கடன்கிறத ஒன்று வாங்குறாங்க. இப்படி கடனை வாங்கி எப்படியாவது அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் வாங்குறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை என்ன ஆகுதுன்னா, சில டைம் குறைஞ்சிருது. ஏன்னா கடனை அடைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே தள்ளுறாங்க. அப்போது இப்படி கடனை நினச்சி அனுதினமும் கவலைப்பட்டு அங்கே ஏதாவது நடக்குமா அப்படின்னா எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. பிரியமானவர்களே, ஒரு கடனை வாங்குறதுக்கு முன்னாடி, அதுவும் ஆடம்பர செலவுக்காக கடனை வாங்கும்போது கண்டிப்பாக ஒன்றுக்கு பல முறை நீங்கள் யோசிக்கணும். யோசிக்காமல் கடனை வாங்கிக்கிட்டு திருப்பி அந்த கடனை கட்ட முடியாமல் மனதளவில் காயப்பட்டு கடன் கேட்டு நமக்கு வாங்கினவங்க தகாத வார்த்தைகளால் பேசும்போது அதில் துக்கம் அடைஞ்சி கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை. இப்போ இந்த கடன் முற்றிலுமாக மாறணும்னா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் முழு இருதயத்தோட விசுவாசத்தோட ஆண்டவர் பாதத்தில் இருந்து என்னுடைய கடனை மாற்ற உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கும்போது, ஒரு விசுவாசம் இருக்கும்போது, ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இருக்கிற தேவன் உங்கள் கடன்களை முற்றிலுமாக மாற்ற கிருபை பாராட்டுவார். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கவும் செய்யணும், ஆனால் அதற்கான வழிகளை நம்ம தேடவும் செய்யணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னென்னா, தொழிலுக்கு போக மாட்டாங்க, ஒர்க் பண்ண மாட்டாங்க, தேவையான அளவு கடனை வாங்கி ஆடம்பர செலவை செய்வாங்க.
ஆடம்பரமாக வாழ்க்கை நடத்துவாங்க. இப்படிங்கும்போது அந்த கடன் பெருகதான் செய்யுமே தவிர குறையாது. நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ கைவிடும் தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நீ வீட்டுக்குள்ள சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தீன்னா உன் வாழ்க்கையில அந்த கடன் பெருகதான் செய்யுமே தவிர குறையவே குறையாது. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க. ஜெபிக்கும்போது அந்த வழி வாசலை ஆண்டவர் திறந்து தருவார். ஏதாவது ஒரு தொழிலை ஆண்டவர் திறந்து தருவார். அதை நீங்கள் கண்டிப்பாக அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த கடன் முற்றிலுமாக நீங்கி ஆசீர்வாதம் பெருகும். இன்றைய காலகட்டத்தில் பல பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன தெரியுமா? படிப்பாங்க, வேலைக்கும் போவாங்க, வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த வேலை அவங்க என்ன வேலை ஏன் பண்ணுறாங்களோ அந்த வேலை கிடைச்சா மட்டும்தான் நான் வேலைக்கு போவேங்கிற ஒரு பிடிவாதம் எல்லாத்துட்டையும் இருக்கு. நமக்கு என்ன வேலை ஆண்டவர் தர சித்தமா இருக்கிறாரோ அந்த வேலையை ஆண்டவர் தருவாரு. நீங்க அதுல இருந்து உங்க திறமையை நீங்க வளர்த்துக்கிட்டு அதுல முன்னேறதுக்கு பார்க்கணும். கண்டிப்பா ஆண்டவர் உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வர உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த வேலை இப்போ ஆண்டவர் கட்டளை இட்டிருக்கிறாரோ அந்த வேலைக்கு போகணும். நிறைய பேர் செய்ய வேலை என்ன தெரியுமா? கடன் வந்துடுச்சுன்னா கவலை மறக்கணும்னு சொல்லி குடிக்கிற வேலை. இப்படி குடிக்கும்போது அங்கே கடன் குறையுமா? கண்டிப்பாக குறையாது. இல்லை, கடன் பெருக தானே செய்யும். ஏன்னா வேலை செய்கிற அவ்வளோ வருமானத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடன் பெருகும். நிம்மதி இழந்து போகும். நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் அதை தொடங்குவீங்க. லாஸ்ட்டில் அதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. லாஸ்ட்டில் மதுக்கு அடிக்ட் ஆகி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அதுக்கும் கடன் வாங்கி குடிச்சு இருக்கிற நிலைமையை விட கீழ்த்தரமான ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. அப்போ கடல்ல இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா முதல்ல நீங்க உழைக்கணும். தவறான வழியில போகக்கூடாது. மது இன்னும் பெரியத்துக்கு அடிமை ஆகாதீங்க. இப்படி மது குடிக்கிறதுனால உடம்பும் கெட்டு போகும், குடும்ப வாழ்க்கையும் கெட்டு போகும், பிள்ளைங்க நடுத்தெருவில். எத்தனையோ குடும்பங்கள் இந்த மதுக்கு அடிக்ட் ஆகி மதுனால சீர்குலைஞ்சு போயிருக்கு. அப்போ உங்க கடனை மாற்றணும் அப்படின்னா முதல்ல ஆண்டவருக்கு அதை தெரியப்படுத்துங்க. 2வது விசுவாசிங்க. 3வது ஆண்டவர் தரக்கூடிய தொழில முழு கவனத்தோட செயல்படுங்க. இப்படி செயல்பட்டா கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கடன்கிற சுமையை நீக்குவாரு. இல்லாம என்னுடைய ஆண்டவர் அற்புதத்தின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு என்ன பண்ணணும், கடன் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருந்துட்டு எனி டைம் நீங்க குடிச்சிட்டு இல்லைன்னா எனி டைம் ஏதாவது ஒருத்தங்களை பற்றி புறம் சொல்லிக்கிட்டு ஒர்க் ஒன்றும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன்கிற சுமை மாறாது. கண்டிப்பாக மாறாது. ஏன்னா ஆண்டவர் கைவிடும் தொழிலே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் விசுவாசத்தோட கேளுங்க, எனக்கு ஒரு நல்ல தொழிலை தாங்க ஏசப்பா, எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு ஏசப்பா, இந்த கடன்லேருந்து நான் வெளியே வரணும்னா எனக்கு ஒரு நல்ல தொழில் வேணும், அது உங்கள் சித்தத்தின்படி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் அதுக்குள்ள வழிவாசலை திறந்து தருவார். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடன் சுமை மாறும். நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணாமல் உட்கார்ந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு போகும். இன்னைக்கு ஆண்டவர் அதுக்குள்ள வழி வாசலை திறந்து தருவார். நீங்கள் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து உங்கள் கடன் சுமையை மாற்றுவார். அற்புதத்தின் தேவன் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. கண்டிப்பாக திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டாங்க. எனக்கு என்ன சோதனையாக இருக்குது, எனக்கு நிம்மதியாக இல்லை, தூக்கம் இல்லை, ஏன்னா கடன் பெருகிடுச்சு. அடுத்த நாள் காலையில் என்ன சொல்ல போகிறோமோன்னு ஒரு பயம், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதுங்கிற ஒரு பயம். இப்படி பயத்தோடு வாழ்கிறத விட நம்மளுக்கு விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஆசைப்படணும், ஆசையை குறைச்சிக்கணும். இன்னொன்று என்னென்னா ஆசைனால தான் வரோன்னு சொல்ல முடியாது. சிலவங்களுக்கு உடம்புக்கு முடியாமையும் கடன் வரும், இது தவிர்க்க முடியாதது. அப்போது இதிலெல்லாம் இருந்து நம்ம வெளியே வரணும்.
வெளியே வந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் அந்த கடன் சுமையை மாற்றி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில் இருக்கிற கடன்கிற சுமையை முற்றிலுமாக அப்பா நீங்கள் மாற்றி போடுவீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிற ஆண்டவரே. விதவை பெண்ணின் கடனை முற்றிலுமாக அப்பா நீங்கள் அடைச்சிங்க ஆண்டவரே. அதே போல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன்கிற சுமையை முற்றிலுமாக மாற்றி வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் கடல் சுமையை முற்றிலுமாக மாற்றுவார். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.